ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். பலம் நிரூபிக்காத விஜய் தனிச்சு நின்று தன் பலம் நிரூபிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் செங்கோட்டையனையும் அதிமுக அதிருப்தியாளர்களையும் கையில தூக்கிட்டாரா? அந்த பலத்தை அப்படியே தாவேகா பக்கம் திருப்பினார்ல, அது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு உருவாக்கும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத அண்ணாமலை பிஎம்ஓல கொடுத்துருக்காரு. அது 50 இல்லை, 120 அதிமுக 60 பாஜக தாமரை வேணும். ஆக்சிஜன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் வியூக அமைப்பாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இல்ல அந்த ஒரு காம்படிஷன் இருந்துச்சு இல்ல, இப்ப நீங்க விஜய் ரஜினி இல்ல விஜய் கூட கமல், விஜய் கூட அஜித்துங்கிற காம்படிஷன் தாண்டி சிவகார்த்திகேயன ஒரு காம்படிஷனை எப்படி கொண்டு வந்துட முடியும்? அது ஃபெயிலியர் மாடல் ஆயிரும்ல சார். ஸோ சிவகார்த்திகேயனை கண்டு விஜய் ரசிகர்கள் பதறாங்க. சீமான சிவகார்த்திகேயன் சந்தித்ததின் விளைவு தான் துப்பாக்கியை விஜய் இந்த படத்துக்குள்ள இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் கொடுக்குறாரு. அப்போ அச்சம் தானே காரணம். நாங்கள் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது திராவிட ஜீவாங்கிற பையன் ஆர்கானிக்காக இருக்குதுன்னு அரசியலோ ஜாதியோ மதமோ சொல்லாமல் இருக்குதுங்கிறத அவன் தெளிவாக கொண்டு வரான். ோ அப்போ ஒரு சேலஞ்சர் தான் சிவகார்த்திகேயன். இப்போ ஜனநாயகம் படத்துக்கு பராசக்தி படம் பிஸ்னஸில் 60% தான் இருக்கும். மிஞ்சி போனால் 2/3 இருக்கும். அது படம் அடிபட்டு இது எழும்பிட்டுன்னா, சுதா குங்காரை ஷைன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ சினிமாங்கிறது ஒரு ஹீரோக்களை மட்டும் வச்சு இல்லை, ஹீரோக்கள் ஓப்பனிங்க்கு பெருசு. இப்போ 5 நாள் ஜனநாயகத்துக்கு நல்ல கூட்டம் வரும். 5 நாள் முடியுமே, அது பழைய படமாயிரும். அது பழைய படமாயிரும். இன்னைக்கு 5 நாள்னா உதயநிதி ஸ்டாலின் தேட்டர் கொடுத்துருவார், 800 தேட்டருக்கு மேலே கொடுத்துருவார். 6வது நாள் ஜனநாயகம் பழைய படம் தானே, பராசக்தி தானே பொங்கலுக்கு வர புது படமாக வருது. ஸோ இப்போ ஜனநாயகம் பராசக்தியை விட்டுருங்க. சிவகார்த்திகேயன் வெளிப்படையாக சீமானை பார்க்கறது ஒரு பெரிய துணிச்சலான இது. நீங்கள் மறைமுகமாக மைக்க போடுறதை விட வெளிப்படையாக பார்க்கறது பெரிய துணிச்சலான இது. இப்போ சீமான் சென்றிக்கா, சீமான் ரஜினிகாந்தை பார்க்குறாரு, சிவகார்த்திகேயன் சீமானை பார்க்குறாரு. இது விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கல. அதனால சீமானை விமர்சிக்கும் போது அவன் ஆர்ப்பரிக்கிறான். நீங்கள் மதுரை மாநாட்டில் காலையிலே வந்த ரசிகர்கள்லாம் சீமான் ஒழிகன்னு தொலைக்காட்சி முன்னாடி பேசினானா இல்லையா? அடுத்து ஏன் சீமானை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கரூர் விஷயத்தில் தப்பு பண்ணதா சீமான் மட்டும்தான் சொல்றாரு. டிடிவி தினகரன் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்றதுனால நியாயமா நடந்ததா சொல்றாரு. சீமான் என்ன சொல்றான்னா, காரணமே குற்றவாளி விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு. அவருக்கு கேரவனை ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கோர்ட்லேயே கொண்டு கன்ஃபிஸ்கேட் பண்ணி வைக்கலன்னு கேட்குறாரு. அப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எந்த தலைவரும் தொண்டன் சாக விரும்ப மாட்டாங்கிறாரு. யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. சீமான் ஏன் ஸ்டாலின் விஜய் அரெஸ்ட் பண்ணலைங்கிற கேள்வியை கேட்குறாரு. அப்போ விஜய் ரசிகன் கொதிக்கிறான். நம்மளை கண்டு சிபிஐ பயப்படுறான், ஸ்டேட் போலீஸ் பயப்படுறான், சீமான் மட்டும் நம்மளை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றான்னு அவன் கொதிக்கிறான். இன்னொன்று, தர்மபுரி மீட்டிங் நடக்கும்போது தான் இந்த மரணம் நடக்குது. சீமான் அந்த மரணத்துக்கு ஒரு அனுதாப தீர்மானத்தை தமிழர்கள் மறைஞ்சார்கள்னு ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு கூட்டம் பேசும்போது அண்ணா எம்ஜிஆர்னு 2 சனியன்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சனியை சட்டையா தெரிச்சு போட்டுட்டு ஆடுது கொடுஞ்சனியை விஜய்னு அடிக்கிறார். அது பிறகு விஜய் மேட்டத்தில் அவன் பேசுறதையும் அவனும் கேட்காது, கூட இருக்கவனும் கேட்க விட மாட்டான், அவனும் கத்துவாங்கிறார். அப்போ நாம் தமிழர் தம்பிகள், சாட்டை துரைமுருகன், இடும்பவன் கார்த்திகா எல்லாம் பொல பொலன்னு விஜய சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி
அரசியல் வியாபாரின்னு வச்சு பொழந்து கட்டுறாங்க. இதெல்லாம் டிஎம்கே செய்யற வேலை தான். டிஎம்கே தான் டைரக்டா விஜய் எதிர்க்காம சீமானை வச்சு ஒர்க் பண்றாங்க. கருணாநிதிக்க சிலை கடற்கரை அழகை கெடுக்குது, நான் முதலமைச்சராக தூக்கி போடுங்கிறத ஸ்டாலின் ரசிக்கிறாரா? பதில் சொன்னா கூட கொஞ்சம் நஷ்டம் வரும்னு கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பதில் சொன்னா கூடுதலா நஷ்டம் வரும், சீமானுக்கு பாப்புலாரிட்டி வரும்னு கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு திமுக. அப்ப இதுக்குள்ள டிஎம்கே கேம் இல்ல. ஏன் பாஜக கேம் இருக்குது? பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்போன்னு சொல்லும்போது விஜய் பெரியார் கடப்பாறையை கொண்டு நாம் தமிழர் போன்ற களத்தில் இல்லாதவங்களை அடிப்பை ஒழிப்போன்னு வராருல்ல. அவர் கருத்துப்படி தான் களத்தில் சீமான் தான் இருக்கிறாரு. இன்னும் டாப் ஆஃப் தி ஆல் விஜயாலையும் விஜய் ரசிகர்களாலும் தாங்க முடியாத ஒரு விஷயம், கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கில் சீமான் பேசினார். ஈரோடு கிழக்க வச்சு அவர் கோழை நாய்கள்னு சொன்னது எடப்பாடி அதை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அம்மாவே இருக்கல்ல நான் ஏன் இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாரு. என்டிஏ 10 தல ராமனை அது தமிழிசையை காலி பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எடப்பாடி இவர் அண்ணாமலை காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வழக்கம் தான், வாடிக்கை தான். இந்துத்துவா விழுந்து தமிழ் தேசியம் எழுந்ததே பாஜக தலைவர்களுக்குள்ள கோஷ்டி முதல் இருக்க பதவி யாருக்கு வேணும்னு துடிக்கிற தன்மை தான். ஒரு தீவிரமா ஒரு கருத்தியலுக்கு எதிரானவங்களோட எதுக்க மாட்டான், ஆபத்து வருமோன்னு. ஆனால் பதவிக்காக நாற்காலி சண்டைக்காக போடக்கூடிய கோஷ்டி தான். அவங்களும் நிற்கல. இன்னொன்று கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்ன மாதிரியோ, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கோவையில் நின்ன மாதிரியோ, பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தலில் நின்ன மாதிரியோ நிற்காதது விஜய் தான். அப்போ கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கிறது விஜய் தான் கோழை நாய்கள்ங்கிறாரு. அப்போ அவருக்கு அதை தாங்க முடியல. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராத விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து ஈரோடு களத்துக்குள்ளேயும் வரலங்கும் போது அவங்களுக்கு அந்த கோபம் வருது. களத்தில் இல்லாத ஒரு சீமான மறைமுகமா சொல்றாரு. இதுல ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு 8 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றாங்க. நான் அஜித்துக்காக ஓட்டு விழுதுன்னு சொல்ல வரல. விஜய நக்கல் நையாண்டி அடிக்கிறது தான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு. நீ எல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஒன்று வச்சு ஓட்டு இல்லை, பல நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு இல்லைன்னு ஆர்டி சொல்றதான் உண்மைன்னு தான் நாம் தமிழர் தம்பிகள் அந்த களத்துக்குள்ள அன்னைக்கு அணுகுனாங்க. இன்னைக்கு திருநாக்கர் சொன்னாலும் பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுன்னு தமிழிசை, நயனார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, ரங்கராஜ் பாண்டே எல்லாத்துலேயும் கருத்தியல்ல ஒரு சரியான கொட்டு வச்சுட்டாரு. திருநாக்கர் சொன்ன பேசுறதான் உண்மை. அப்போ பல நிரூபிக்காத இவருக்கு ஓட்டு இந்த ஃப்ராடு வேலையை பண்ணும்போது சீமான் தான் தம்பி நீ பல நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாருன்னா அவர் 8-10 ஓட்டு எடுத்தாரு, பல நிரூபிக்காதவன் பின்னாடி எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். இன்னும் வரை யாரும் விஜய்கிட்ட போகல. ஸோ இந்த கோபம் எல்லாமே கொண்டு தான் சீமான ஒரு அட்டாக் பண்றாரு. சார், கொங்கு பெல்ட்ல சரி திமுகக்கான வாக்கு வங்கி இருக்கு, சீமானுக்கான வாக்கு வங்கி இருக்கு. இனி அதிமுக செங்கோட்டையன் இந்த பக்கம் போனதுனால அங்க கொஞ்சம் வலுவில இருந்திருந்தது, பலம் குறைஞ்சிருந்து. அந்த பலத்தை அப்படியே தாவேகா பக்கம் திருப்பினார்ல, அது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு உருவாக்கும். இபிஎஸ்க்கு தான் பெரிய பின்னடைவு, தமிழிசை நயனார் நாயந்தரன் தான் பெரிய பின்னடைவு. காரணம் அவங்க பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு உண்டுன்னு தப்பு கணக்கு போட்ட அந்த தண்டனை அவங்களுக்கு விஜயால கிடைச்சி தான் தீரணும். அரசியல்ல அவங்க பிழைத்ததுக்குள்ள தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத விஜய பெரிய சக்தின்னு சொல்லியிருக்க கூடாது. ஒரு நாள் விஜய் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா 3 நாள் டு 1 வாரம் அந்த வைப்ரேஷன் இருக்கு இன்னைக்கும். அது காரணம் என்ன? கண்டிப்பா விஜய்க்கு பாப்புலாரிட்டி தான் காரணம். அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸும் அவரோட பிராண்டிங் மாஸ்டர் இதுவும் தான் காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை, பாஜகவுக்கு எதிராக இல்லை, சீமானுக்கு எதிராக இருக்குது. இது ஆதாரம் எடுத்து காட்டுறேன் நான். இது நீங்களே ஒத்துக்கிடுவீங்க. கைத்தட்டல் சீமானுக்கு எதிராக பேசும்போது தான். நம்ம தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 50 இடங்களை வாங்கும்னு சொல்றாங்க இல்லையா அதிமுக கூட்டணி. இஸ் இட் பாசிபிள்? இந்த வே 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத அண்ணாமலை பிஎம்ஓல கொடுத்துருக்காரு. அது 50 இல்லை, 120 அதிமுகன்னா 60 பாஜக தாமரை வேணும். தாமரைன்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களுக்கு சேர்த்து வேணும். உங்களுக்கு அது கேட்குறாங்க. என்ன முடிவாகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுக்குள்ள ஓட்டுக்குள்ள சீட்டு வரலன்னா எடப்பாடி அந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு சீமானுக்கு விஜய்க்கு போயிடும்னு முடிவு கட்டிட்டாருன்னு அர்த்தம். தனக்கு வராது, அதனால சீட்டு கொடுக்கறது வேஸ்ட்டுன்னு அவரே முடிவு கட்டிட்டாருன்னு அர்த்தம். இந்த நெருக்கடிகளை, சசிகலா ஒரு நெருக்கடி, ஓபிஎஸ் நெருக்கடி, இபிஎஸ் நெருக்கடி, இப்போ தாவேகா நெருக்கடி, இதை எப்படி சமாளித்து இபிஎஸ் மேலே வர போகிறாங்க?
அவருக்கு நெருக்கடிங்கிறது வந்து சீமானும் விஜயும் தான். விஜயை வந்து தேவையில்லாமல் லிஃப்ட் பண்ணி விட்டார். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற ஆயுதத்தையும் செங்கோட்டையனையும் அதிமுக அதிருப்தியாளர்களையும் கையில் எடுத்து போட்டி அதிமுகவட்ட ஆயிட்டார். ஸோ போட்டி அதிமுக வேட்பாளர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஓட்டை ஜானகி பிரித்தது மாதிரி இவருக்கு ஓட்டை பிரிப்பாப்பில். அதே மாதிரி விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு ஓட்டை பிரித்ததை விட அதிமுக ஓட்டில் இருந்து அதிக அளவு சேதாரத்தை விஜய் உண்டு பண்ணுவாப்பில். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்காக்க அதுலேயும் சீமான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது பெரியார் கடப்பாருன்னு சொல்லி புறமொழியாளர்கள் அதிமுக வாக்களித்த புறமொழியாளர்களையும் தன்வசப்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்காக்க செங்கோட்டை மூலமாக எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்கிற மாதிரி சீமானாலும் எடப்பாடிக்கு நஷ்டம், விஜயாலும் எடப்பாடிக்கு நஷ்டம். விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆளுங்கட்சி பாதிக்கப்படாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சீமான் ஹீரோவாக எழும்பி வராரு. எம்ஜிஆர் சொன்னால் எம்ஜிஆர் ஊழலும்பாரு, அவருக்கு ஓட்டம் ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு எடப்பாடி ஓட்டை தான் அசைக்க முடியும்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிச்சி அந்த ஓட்டை அசைக்க வராரு. ஸோ எடப்பாடிக்கு மீண்டும் சீமானாலும் விஜயாலும் மிகப்பெரிய பலகீனத்தை சந்திப்பார். நன்றி சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி.